அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இந்த பதிவில் ஒவ்வொரு மாதத்துக்கும் நான் பலன் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போது ஏப்ரல் மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவில் ஒவ்வொருத்தருக்கும் வேலை, தொழில், பண வரவு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், உடல் நலம் எப்படி இருக்கும், எந்தெந்த நாள்லாம் நல்லா இருக்கும், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஒரு 360 டிகிரி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பதிவை பாருங்கள், உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். எல்லோருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசியில் இப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 15 தேதிக்கு மேலே சூரியன் உங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதியான சூரியன் உச்சமாகிறார். செவ்வாய் உங்களுக்கு மிதுன ராசியில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருக்கார். புதன் ரெட்ரோகேட், அதாவது வக்ரமாக இருக்குது. உங்களுக்கு 12ல் புதனும் சுக்கிரனும் வக்ரமாக இருக்குது. உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காது. ராகுகேது 6, 12ல் இருக்குது. இப்படி தான் இதான் இந்த கிரக நிலைகள். இது எந்த மாதிரியான விளைவுகள் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போகிறோம். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக சிறப்பான வாய்ப்பு இருக்குது. அரசு வேலை வாய்ப்பு தேடுறவங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை அதிகமாக இருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப அலுப்பு ஏற்படும் உடம்புல. ஒர்க்கு ப்ரெஷர்னு சொல்லுவோம்ல, வேலையில் அழுத்தம் ஏற்படும். அது மாதிரி வேலைக்காரங்க தொழிலாளர்களாக இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யறது இது நல்ல காலம். ஆனால் நீங்கள் புதன் உங்களுக்கு வக்ரமாக இருக்கு 12ல். அதனால நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறீங்கன்னா அது 1க்கு 2 தடவை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக உங்களுக்கு வரக்கூடிய இமெயிலு, அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதோட ஆக்ஷன். நீங்கள் 1க்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கணும். பண வரவு வருமானம் நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்ஸு, ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகிறதுன வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள், வீட்டில் ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறதுனால அது மூலமாக செலவுகள் இருக்கும். மருத்துவ செலவுகள் இருக்கும், பயண செலவுகள் இருக்கும். அதனால் நம்ம செலவு பண்ணுறதுக்கு முன்னால் அது முக்கியமாக தேவைதானான்னு பார்த்துட்டு நம்ம செலவு பண்ணுறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் இருக்கும். மனக்கசப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். முன்ன மாதிரி இல்லை, இப்போ எல்லாமே குறைஞ்சிரும். காதல் பண்ணுறவங்களுக்கு புதிய காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் காதலிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வளர்ச்சி ஆகும். ஆனாலும் பார்த்துங்க, சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருந்ததுன்னா எல்லாத்தையும் நல்லா பண்ணிக்கலாம். உடல்நிலையில் பொறுத்தளவில் உங்களுக்கு குளிர், தலைவலி, வயிறு, குடல், அதாவது ஜெரிமானம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் அதனால் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், காரமான உணவுகளை தவிர்த்திடணும். இப்போ சூடான நாள் இல்லையா, இப்போ அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ சித்திரை மாதம் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய நாள். அதனால் உடம்புல ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். நிறையா தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. பொதுவாக உடம்பு உடல்நிலையில் தண்ணி நிறையா குடிக்கிறதும், காரமான உணவுகளை தவிர்த்துறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. அது மாதிரி நேரத்துக்கு சாப்பிடுங்க, இல்லாட்டினா வயிறு பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவில் திங்கக்கிழமை சோமவாரம்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலில் போய் நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். அது மாதிரி ஏழைங்களுக்கு ஏதாச்சும் உணவு வாங்கி கொடுக்குறதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு கொடுக்கும். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் நல்ல பலன் தரக்கூடிய நாட்கள்னா ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 11ஆம் தேதி, 15ஆம் தேதி, 20ஆம் தேதி, 25ஆம் தேதி, 29ஆம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாட்களாக இருக்குது. நீங்கள் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள்னு இருக்குது. அன்றைக்கி குழப்பம் ஏற்படும், இல்லாட்டினா தாமதம் டிலே ஆகும். அந்த மாதிரி தவிர்க்க வேண்டிய நாட்கள்னா ஏப்ரல் 5, 9, 18, 23, 30 இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்களாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் இது மாதிரி உங்களுடைய லைஃப் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா
நிச்சயமாக வந்து உங்கள் லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொதுவாக வந்து நீங்கள் ஆதித்ய ஹிருதயம், சூரியனுக்குள்ள ஆதித்ய ஹிருதயம் செய்கிறது சொல்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரிலாம் இது மாதிரி நம்ம பண்ணோம்னாலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம். அது மாதிரி தாமதம் மாறதையும் நம்ம தவிர்த்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து முன்னேற்றமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்க முடியும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் அடுத்த மாத பலனை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்தந்த மாத பலன்களை நம்ம சொல்லிட்டே வரலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் உள்ள நல்ல நாட்கள்லாம் வேறு நம்ம சொல்கிறோம். அதனால் அதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்து உங்களோட லைஃப் வந்து கரெக்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை பெருமளவு குறைச்சிட்டாலே நமக்கு முக்கால்வாசி பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதனால் வந்து பொதுவாக வந்து நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அது வந்து மனசை வந்து பாதிக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது. மனசை பாதிக்கும் போது தான் அது துன்பமாக மாறுது. அதனால் வந்து எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கிறதுக்காக தான் இறைவனை வழிபட்டுக்கணும். சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடணும். இந்த மாதிரி நல்ல நாட்கள் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.